இந்தியாவுக்கான பிரத்யேகமான காலநிலை அளவீடுக்கான மாதிரிகள் இல்லாமல் இன்னும் அமெரிக்க ஐரோப்பிய மாதிரிகளை நம்பியுள்ளதே துல்லியமான வானிலை கணிப்புகளை கூற முடியாததற்கான காரணம் என பூவுலகி நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றத்தை கணிக்க தமிழ்நாட்டில் போதிய அளவில் ரேடார்கள் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பல்வேறு கூறுகள், பல்வேறு நிகழ்வுகள் அதுக்கான வானிலை தீர்மானிக்கும். அப்போ இந்தியாவிற்கான பிரத்யேகமான காலநிலை மாதிரிகள் இல்லாமல் நாம் இன்னமும் அமெரிக்கன் மாடல்ஸையும், யூரோப்பியன் மாடல்ஸையும், ஆஸ்திரேலியா மாதிரிகளையும் வச்சு தான் நம்ம கணிச்சிட்ருக்கோம். இந்த அமெரிக்கன் மாடல், யூரோப்பியன் மாடல், ஆஸ்திரேலியன் மாடல்ஸில் இங்கே இந்திய பெருங்கடல் அல்லது இந்திய வங்காள விரிகுடா, அரபிக் பெருங்கடல் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் குறித்து துல்லியமாக கணிக்கக்கூடிய கூறுகள் அதில் இருக்காது. ஏன்னா அது அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க நாட்டுக்கு என்ன தேவையோ அதான் பண்ணியிருப்பாங்க. அப்போ நாங்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றோம். இந்த மாதிரி இந்தியாவிற்கான தனித்துவமான யூனிக் கிளைமேட் மாடல்ஸ் வேணும், தனித்துவமான காலநிலை மாதிரிகள் வேண்டும் சொல்லி பல்வேறு ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அரசு அதை அறிவித்து செய்ய ஆரம்பித்தது. ஆனால் இதுவரைக்கும் இன்னும் முழுமை பெற்று இன்னும் நடைமுறைக்கு வரல. இது ஒரு ட்ராபேக். இன்னொரு ட்ராபேக் ரேடார்கள், அதிகமான ரேடார்கள் தமிழ்நாட்டில் நிறுவிக்கணும். இன்னும் நிறுவலை. ஏற்கனவே இருக்கின்ற ஒரு ரேடார் துறைமுகத்தில் இருக்குது. அதுவும் 10 நேரம் வேலை செய்கிறதில்லை. அப்போ 1 அல்லது 2 ரேடார்கள் தான் நமக்கு அந்த தரவுகளை எடுத்து கொடுக்குது. அதை வைத்து கணிப்பது இன்னும் சிக்கலாயிரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.